என்னங்க காஃபி? ரேவதி இந்தாம்மா. இந்த எடுத்து சாப்பிடு. இல்லப்பா. எடுத்துக்க. அப்பா, ஆனா நான் போறதுக்குள்ள எனக்குன்னு இருக்கிற கடமைய நான் செஞ்சுட்டு தான் போகணும்னு ஆசைப்படுறேன். அத வாங்க மாப்ள. நல்ல நேரம் பார்த்துதான் வந்திருக்கீங்க. முதல்ல இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. நான் தான் அவரை வர சொன்னேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லிதான் அவரை வர சொன்னேன். ஏற்கனவே நாம எல்லாரும் வேற ஒரு பிரச்சனையில இருக்கோம். இந்த நேரத்துல எதுக்கு அதே இதையும் பேசிக்கிட்டு? இல்லப்பா, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான்ப்பா. முக்கியமானது மட்டும் இல்ல, உங்க 2 பேரோட சம்மதத்தோட தான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க தான் என் கூட இருக்கணும். நாங்க எப்பவும் உன் கூட தான் இருப்போம். நீ முதல்ல விஷயத்த சொல்லு. காவியாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம்ப்பா. டேய், அவ இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கா. இன்னும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சொந்த கால்ல நிக்கணும். இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன்னு தெரியாதே. என் பொண்ணு காவியாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்ப்பா. அதுல ஏதோ தப்பு இல்லையேப்பா. ஏய், அதான் உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. காவியா கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கும். அத நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் பண்ண போறோம். அதான்ப்பா, அதுக்கு தான் நானும் சொல்றேன். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அதை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. நீ எதுக்குடி இப்ப கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? காவியா கல்யாணத்தை நாம எல்லாரும் சேர்ந்து ஜாம் ஜாம்னு நடத்த போறோம். நீயும் பார்க்கத்தானே போற? காவியாவை இதுக்காக தான் நான் ஊர்ல இருந்து வர சொல்லியிருக்கேன் மாமா. ஓ, கல்யாண பேச்ச பேச போறோம்னு சொல்லி தான் காவியாவை வர சொல்லிருக்கீங்களா? ஆமா மாமா. மாப்பிள்ளை யாரு? ஏன்பா, அவளுக்கு பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? ஒரு குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ வந்துருச்சு. சொல்லுங்க. மேடம், நோட்டீஸ் அனுப்பின கையோட நீங்க சொன்ன எல்லா இடத்துக்கும் சீல் வைக்க ஏற்பாடு பண்ணிட்டேன் மேடம். குட். இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள மொத்தமா எல்லாத்தையும் இழுத்து மூடி சீல் வச்சிடுவாங்க மேடம். வாவ், I really appreciated your dedication and job responsibility. தேங்க்யூ மேடம். அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் நிக்காத மாதிரி ஸ்ட்ராங்கா எல்லா எவிடன்ஸையும் பண்ணிட்டு வந்திருக்கோம். நைஸ். சீல் வச்சு முடிச்ச அடுத்த நிமிஷம் உங்க எல்லாருக்கும் பேலன்ஸ் பேமெண்ட்டும் வந்து சேர்ந்துரும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். இந்த பெருசு, நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்க. ஓ, ஆள் இருக்குல்ல. வணக்கம்பா. இப்ப உள்ள போலாமா? ஏய், இதுனா நீ செட்டப் பண்ணி வச்ச ஊடுன்னு நினைச்சியா? அப்படியே போறதுக்கு இதே கார்பரேட் ஆபீஸ். சரிப்பா, ஏதோ ஒரு ஆபீஸ். இல்லையா? அங்கெல்லாம் நீ போக கூடாதுப்பா. உங்க ஓனர் அம்மாவை பார்க்கணும்பா. புரியலையா? வாசுகிய பார்க்கணும். அவங்கெல்லாம் உன்னை பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்போ நீ என்ன பண்ற? நேரா அவங்க கிட்ட போய், மேடம் மேடம், உங்களை பார்க்க மார்க்கண்டையன் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லு. அவங்க என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. புரியுதா? டேய் போடா.
மேடம் மேடம் வணக்கம் மேடம். உங்களை பார்க்க மார்க்கண்டேன்னு ஒரு பெருசு வந்துக்குது. நான் எவ்வளவு துரத்தியும் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு மேடம். இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டாரா? வர சொல்லு. சரிங்க மேடம். யோ உன்னை வெளியே தானே இருக்கு சொன்னேன், ஏன் வந்த? முதல்ல வெளியே போ. செக்யூரிட்டி மேடம். சரிங்க மேடம். என்ன பாக்குற? வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா? நம்ம பண்ண வேலையெல்லாம் எப்போ வீடியோவா வெளியே போச்சுன்னு தானே யோசிக்கிற? நீ எப்ப என் பசங்க மேல கை வைக்கணும்னு முடிவு பண்ணியோ அப்பவே உன் ஆளுங்கள்ல ஒருத்தனை என்னோட ஆளாக்கிட்ட. டேய் யாருடா? யாரு? எவன் அவன்? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? மேடம் நாங்க இல்ல மேடம். அதெல்லாம் யாருன்னு உன்னால கண்டே பிடிக்க முடியாது. ஏன் இந்த வாட்ச்மேனா கூட இருக்கலாம். ஐயோ மேடம், இல்ல மேடம், சத்தியமா எனக்கு எதுவும் பண்ணல மேடம். இல்ல மேடம், சத்தியமா ஒண்ணும் தெரியாது மேடம். என்ன டென்ஷன் ஆகுதா? நெஞ்சி படபடன்னு துடிக்குமே, கைகாலெல்லாம் அப்படியே உதறல் எடுக்குமே. உனக்கு காட்டின இந்த வீடியோவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடமை தவறாத கண்ணியமிக்க அரசு அதிகாரிகளுக்கும் அனுப்புன. அடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டானுங்க. என்ன ஆபீசர்ஸ் நீங்க? இந்த வீடியோவை போலீஸ்க்கு ஒண்ணு, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒண்ணு, விஜிலன்ஸ்க்கு ஒண்ணு, மீடியாக்கு ஒண்ணுன்னு சென்ட் பண்ணிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சது. உங்க 4 பேரோட ஒட்டுமொத்த சாப்டரும் க்ளோஸ். முதல்ல ரிமாண்ட், அதுக்கப்புறம் தான் விசாரணை. உங்களுக்கு எதிரா நான் என் பசங்க சார்பா நான் தான் கோர்ட்ல வந்து நிப்பேன். சார் 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 அதெல்லாம் வேணாம் சார். மான மரியாதைலாம் போயிடும் சார். சார் சார் வேலை போயிடும் சார். குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் காரி துப்பிடுவாங்க சார். நான் அடுத்தவருக்கு வந்துருவேன் சார். வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சார் சார் ஜெயில போட்டுருவாங்க சார். சார் வீட்டுக்கு தெரிஞ்ச மானமே போயிடும் சார். ப்ளீஸ் சார், சொல்றதை கேளுங்க சார். சார் வேண்டாம் சார். டேய் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த ஆள் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க பணம் எங்களுக்கு வேணாம் மேடம். மேடம் எங்களுக்கு வேலை தான் மேடம் முக்கியம். அதை விட மான மரியாதை தான் மேடம் முக்கியம். மேடம் நீங்க கொடுத்த பணத்துல ₹1 கூட குறையாம அப்படியே இருக்கு மேடம். எங்களை மன்னிச்சிருங்க மேடம். நமக்குள்ள இனி எந்த டீலிங்கும் வேணாம் மேடம். அந்த மார்க்கண்டையன் எங்களை வசமா சிக்க வச்சுட்டான் மேடம். அவன் சொல்றதை கேட்கறத தவிர எங்களுக்கு வேற வழியே இல்ல மேடம். பணத்தை எடுத்துக்கோங்க. பேசினதுக்கு மேல இன்னும் 3 மடங்கு வேணாலும் தரேன். சொன்னதை செஞ்சு முடிங்க. இதுக்கு மேலே எப்படி மேடம்? உங்களுக்கு எதுவும் ஆகாது. அதுக்கு இந்த வாசுகி கேரண்டி. உங்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் நான் தரேன். என்ன மேடம் பேசுறீங்க? உங்க ஆபீஸ்லயே உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இதுல நீங்க எப்படி எங்களுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? இதோட முடிச்சுப்போம் மேடம். எங்களை இனிமே தொந்தரவு பண்ணாதீங்க மேடம். பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோங்க மேடம். அப்ப நாங்க கிளம்புறோம். Get out! Everybody get out! மச்சான், மாமாக்கு தெரியாம அவளை பாக்கணும்னு வந்திருக்கோம். அவருக்கு தெரிஞ்சா நிச்சயமா நம்ம மேல கோவப்படுவாரு. இவள லெஃப்ட் ரைட் நம்ம விட்டுருக்கோம் தெரிஞ்சா அப்பா சந்தோஷம் தான் படுவார் பாண்டி.
எனக்கு என்னமோ பாண்டி சொன்ன மாதிரி மாமாக்கு தெரியாம வந்தது சரியில்லைன்னு தோணுது மச்சான். பாத்துக்குங்க. ஏய், அவருக்கு தெரியாம நம்ம எங்கேயும் போக கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆ, அதுக்காக அப்பாவே எல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லி நாம சும்மாவே இருந்தா அது நல்லாவா இருக்கும்? நம்ம பங்குக்கும் நம்ம செய்ய வேணாமா? அப்படி சொல்றா ரவி. அவ அவ்வளவு செஞ்சும் நம்ம எதுவும் செய்யாம இருந்தா நம்ம 4 பேரையும் சப்ப நினைச்சிருவா அந்த பொம்பளை. வாடா உள்ள போய் ஒரு காட்டு வந்துரும் அவளுக்கு. உள்ள போலாம் வாங்க. வாங்க. தாத்தா பாட்டி, தாத்தா எப்படி இருக்கீங்க? பசங்களா பாருங்க. பாட்டி நல்லா இருக்கீங்களா? அக்கா செல்லக்குட்டி எப்படி இருக்க? ரேவதி, அந்த மோளம் வாசிக்கிறவங்களா இப்ப வந்துருவாங்களா? எல்லாம் ரெடில? மோளம் வாசிக்கணுமா? எதுக்கு? என்னம்மா நம்ம வீட்ல என்ன நடக்க போகுது? அது காவியா உங்ககிட்ட போன்லயே சொல்லான்னு தான் இருந்தேன். ஆனா நான் சொன்னா நீ எங்க வரமாட்டியோன்னு தான் சொல்லல. சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு மாமா. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். முடிவு பண்ணி இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம். யார கேட்டு இத பண்ணீங்க? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? அதே எதுக்கு ஒண்ணு கேட்கணும்? என்ன கேட்கணும்? உங்களுக்கு தெரியாதா? பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் பண்ணிக்க மாட்டேன். ஏன் முடியாது? அடிச்சு பல்ல பேத்துருவேன். ஸ்டாப் இட். சரி, தாத்தா பாட்டி சொன்னா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். அவதான் கேக்குறாள், சொல்லுங்க. என்ன சீதா, ஒண்ணுமே சொல்லாம இங்க வந்து நிக்கிற? என்ன கேட்டா எல்லாம் நடக்குது? ஏன் அவங்க பிள்ளைக்கு அவங்க நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காங்க, இதுல என்ன தப்பு? அன்னைக்கு என்னமோ நீங்க காவியாவை சூர்யாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன்னு அவ்வளவு வீராப்பா பேசுனீங்க. இன்னைக்கு ஒண்ணு சொல்லாம இருக்கீங்க. ஆமா சொன்னேன், இப்ப அதுக்கு என்ன? இப்ப எதுவும் பேசாம இருக்கீங்க. இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா அந்த சின்ன ஜெருசுங்க மனசு கஷ்டப்படாதா? சீதா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்றுன்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? என்னங்க என்னமோ ஜோசியக்காரர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவீங்க. இன்னைக்கு என்னமோ ஒண்ணு சொல்லாம இருக்கீங்க, புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி. ஒரு சீதா, காவியா வந்து என்ன சொல்றான்னு பாப்போம், அப்புறம் தேவைப்பட்டா பேசுவோம். தாத்தா பாட்டி, தாத்தா எப்படி இருக்கீங்க? காவியா வந்திருக்கா பாருங்க. பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, என்ன விசேஷம்? வீட்டை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க. யாருக்காவது பர்த்டே, வெட்டிங் டே அப்படிலாம் எதுவும் இல்லையே. ரேவதி, இந்த மேளம் வாசிக்கிறவங்க எல்லாம் கரெக்ட் டயத்துக்கு வந்துருவாங்க. எல்லாம் ரெடில? மோளம் வாசிக்கணுமா? எதுக்கு? என்னம்மா, நம்ம வீட்ல என்ன நடக்க போகுது? அது வந்து காவியா உன்கிட்ட போன்லயே சொல்லான்னு தான் இருந்தோம். ஆனா சொன்னா நீ எங்க வரமாட்டியோன்னு தான் சொல்லாம இருந்தோம். சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாமா. இதுல என்னடி சுத்தி வளைக்கிறதுக்கு இருக்கு? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். யார கேட்டு இத பண்ணீங்க? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? அதே எதுக்கு ஒண்ணு கேட்கணும்? பின்ன என்ன கேட்காம உங்களுக்கு தெரியாதா பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னு? அண்ணா வாங்க. சீதா
ஏற்கனவே ஒரு கொலைய பண்ணி மறைஞ்சவனுங்களுக்கு இன்னொரு கொலையையும் பண்ணி அதே மாதிரி மறைய பாக்குறது ஒன்னும் புதுசு இல்லன்னு அங்க இருக்கிற ஜட்ஜுக்கு யாரும் சொல்லாமலேயே தெரிஞ்சிடும். எப்படி பார்த்தாலும் 1க்கு 2 கொலைங்கிறதுனால 14 வருஷம் கன்ஃபார்ம். அவனுங்க வெளியில வர்றதுக்குள்ள உங்க ஆயுசு மட்டும் இல்ல, அவனுங்க ஆயுசும் முடிஞ்சு போயிடும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க வைஃப் கிட்ட சொல்லி உங்க பசங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு போட சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு போன உடனே அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் 3 வேலையும் கஞ்சுதான். தனிக்காச்சலம் கொலையில ஒரு அப்பாவா நீங்க என்ன செய்ய முடியுமோ அத பண்ணிட்டீங்க. ஆனா இந்த கொலை கேஸ்ல ஒரு அப்பாவா இல்ல, ஒரு வக்கீலா கூட இனி நீங்க ஒன்னும் செய்ய முடியாது. நாளையோட எல்லாம் முடிஞ்சிரும். பபாய் மிஸ்டர் மார்க்கண்டேயன், கோர்ட்ல பாப்போம். பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடுற வித்தக்கார மாதிரி பேசிட்டு தான் இருக்காரே தவிர இப்ப வரைக்கும் அவர் யாருன்னு சொல்லவே இல்ல. பாத்தியா, உன் கூட தான் இருக்கானுங்க. அது வேற யாரும் இல்ல, உன் புருஷன் தான். ஒரு அப்பாவா தன்னோட பசங்களை மார்க்கண்டேயன் காப்பாத்தி விட்டுட்டாரு. ஒரு அப்பாவா தன்னோட கடமையை அவர் செஞ்சுட்டாரு. ஆனா ஒரு பொண்ணா நீ உன் அப்பா தனிக்காச்சலத்துக்கு செய்ய வேண்டிய கடமைய நீ செய்ய வேண்டாமா? மார்க்கண்டேயன் காப்பாத்தி விட்டுருக்காரு. தான் பசங்க செஞ்ச கொலைய ஒரு அப்பா எடுத்துக்கிட்டு தண்டனை அனுபவிக்கும் போது ஒரு பொண்ணா உன் அப்பாவை கொன்னவனுங்கள நீ பழி வாங்க வேண்டாமா? நீ தண்டிக்க வேண்டாமா? நாளைக்கு நடக்க போற விசாரணையில நீ பிளே பண்ண போறதுதான் முக்கியமான ரோல். அதுதான் செத்து போன உன் அப்பாக்கு நீ பண்ற நியாயமான இறுதி காரியமா இருக்கும். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வாசுகி. எப்படி ஒரு சம்பவத்தை உன்னால இந்த அளவுக்கு உனக்கு சாதகமா மாத்தி யோசிச்சு, அதுவும் இதான் நான் நம்புற அளவுக்கு சொல்ல முடியுதுல்ல, அத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ எப்படியும் இது போல கேப்பேன்னு எனக்கு தெரியுமா? ஆதாரம் இல்லாம இந்த வாசுகி எதையும் சொல்லவும் மாட்டா, செய்யவும் மாட்டா. ஆதாரமா? எஸ். இப்ப தெரியுதா உன் அப்பாவை கொன்னது உன் புருஷன் தானு? உன் அப்பாவோட ஆன்மா நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல, பாத்துக்கோ. தனியாச்சலம் கொலை கேஸ் முடிஞ்சு போச்சு. அத பண்ணது நான் தான். அதுக்கான தண்டனையும் நான் அனுபவிச்சாச்சு. அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அத பத்தி நீங்க யாருக்கிட்டையும், ஏன் உங்களுக்குள்ளேயே கூட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எல்லாரும் இதுல சத்தியம் பண்ணுங்க. ஏய், நீ பேச மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்கடா. நீங்க எங்கேயும் வசந்து மேலேயே போயிட்டு இருக்கீங்கப்பா.
உங்களை எப்படிலாம் அவமானப்படுத்திட்டு இருந்திருக்கோம். அட போட. டேய், சின்ன குழந்தைங்க நெஞ்சு மேல ஏறி விளையாட்டா எட்டி உதைச்சா அதை பெருசுபடுத்துவோமா என்ன? சரி சரி, சூடு அணையறதுக்குள்ள சத்தியம் பண்ணுங்க. நாங்க யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்ல மாட்டோம்பா. சத்தியம்பா, சத்தியம். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட ராஜா, ரவி, தங்கராஜ், பாண்டி இவர்கள் 4 பேரையும் விசாரணைக்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தங்கராஜ், ரவி, பாண்டி, ராஜா. யுவர் ஆனர், சிருஷ்டி பில்டர்ஸ் வரதராஜனை கொலை செஞ்ச கேஸ்ல இவங்க 4 பேருக்கும் பெயில் கொடுத்திருக்கீங்க. டிஎன்ஏ ரிசல்ட் இன்னும் வரவில்லை. இவங்க சமூகத்துல அந்தஸ்துள்ள நல்ல பேர் உள்ள ஆட்கள் என்று நம்பித்தான் நீங்க பெயிலே கொடுத்தீங்க. ஆனா இவங்க 4 பேரும் இந்த கொலை மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு கொலை செய்திருக்கிறார்கள். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில இவங்க 4 பேரும் தான் தணிகாச்சலத்தை கொலை செஞ்சாங்கன்னு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அதானே பிபி, சாலிட் எவிடன்ஸ் இருந்தா மட்டும் பேசுங்க. இருக்கு யுவர் ஆனர். என்ன ஆதாரம்? தணிகாச்சலம் கொலை செய்யப்பட்டப்போ சம்பவ இடத்துல இருந்த சர்வேலன்ஸ் கேமரால பதிவான வீடியோ இருக்கு. அத நீங்களே பாருங்க யுவர் ஆனர். இந்த வீடியோவை முழுசா அவர்கள் டெலிட் பண்ணிவிட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியா அதிலிருந்து கிடைத்ததுதான் இது. அதில் இருப்பது இவர்கள் 4 பேரும் தான் யுவர் ஆனர். இந்த வீடியோவை எதிர்த்தரப்பு அட்வொகேட்டும் பார்ப்பதற்கு அனுமதி அளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ரொசீட். நீங்க என்ன சொல்றீங்க மார்க்கண்டேயன்? இவரானர், எப்பவோ எந்த வருஷமோ எடுத்த வீடியோவை கொண்டு வந்து இப்ப போட்டு காட்டி அதுல இருக்கிற 4 பேரும் இவங்க தான் சொல்றது கொஞ்சம் கூட ஒத்துக்கிற மாதிரி இல்லை இவரானர். அதுவும் இல்லாம அதுல இருக்கிற யாரோட முகமும் தெளிவாவே இல்ல, அதுல வெளிச்சமும் இல்ல. அப்புறம் அத வச்சு இவங்க 4 பேரும் தான் எப்படி பிபி சொல்றாரு? அந்த வீடியோல இருக்கிற 4 பேரும் இவங்கன்னு மட்டும் இல்ல, வேற யாரோ 4 பேரை காட்டி அது அவங்க தானும் சொல்லலாம். ஏன் உங்களையும் என்னையும் கூட காட்டி சொல்லலாம் இவரானது. இது இந்த கேஸை திசை திருப்புற நோக்கமே தவிர வேற எதுவும் இல்லை இவரானது. அதுவும் இல்லாம தீர்ப்பு வழங்கின கேஸ
சிருஷ்டி பில்டர்ஸ் வரதராஜன் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட இந்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ராஜா, ரவி, பாண்டி, தங்கராஜ் இந்த 4 பேருக்கும் எதிராக எந்தவித ஆதாரங்களும் சாட்சியங்களும் நிரூபிக்கப்படாத காரணத்தால் சந்தேகத்தின் பலனை அவர்களுக்கு சாதகமாக கருதி அவர்களை இவ்வழக்கிலிருந்து முற்றிலுமாக விடுவிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் காரிலிருந்து கைப்பற்றப்பட்ட உடல் யாருடையது என்பதை தனி வழக்காக விசாரிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். நான் எப்பவுமே உன்னை என் மகளாதாமா பாக்குறேன். பெரிய பெரிய தப்பு பண்ணவன்லாம் குற்ற உணர்ச்சியே இல்லாம வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. என்னம்மா இதுக்கெல்லாமா போய் ஃபீல் பண்ற? அப்புறம் நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும். இந்த உண்மை நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே வேற யாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டாம். ஆமா மாமா, இந்த உண்மையை தெரிஞ்ச குற்றவாளியாவே ரவி என்ன பார்க்க தேவையில்ல. இப்பவே என் மனசுல இருந்து இதை தூக்கி எறிஞ்சிடுறேன். அதை என்னைக்குமே நான் சொல்ல போறதில்ல மாமா. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நீ ஏன் சொல்லிட்ட. இத்தோட அது எல்லாத்தையும் விட்டுறலாம். இப்போ நீதாமா பெருந்தன்மையில என்னை விட ஒசந்திருக்கிற. நான் உங்களுக்கு பண்ண தப்புக்கெல்லாம் நான் என்ன பிரயாச்சித்தம் பண்ண போறேனே தெரியல மாமா. செஞ்ச தப்ப மன்னிக்கிறதும் அதை மறக்கிறதும் தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீ அதையே பண்ணிட்ட. இதுக்கு மேல நீ செய்யறதுக்கு எதுவுமே இல்ல உமா. இல்ல மாமா, இத்தனை வருஷம் உங்கள மாதிரி ஒரு ஆளை போய் இவர் இந்த காரியத்தை போய் பண்ணிருப்பாரோன்னு நான் யோசிக்கவே இல்லையே. அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்காகவாவது நான் ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும் மாமா. அதுதான் உன் முடிவுன்னா நீ தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். எந்த தப்புமே செய்யாம நம்ம வீட்டுல ஒரு ஜீவன் டெய்லி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம சக்தியை தான் சொல்ற. அவனை நீயே உன் மகனா ஏத்துக்க கூடாதா? புள்ள பாசத்துல அவன் ஏங்கி தவிக்கிறான். அவன் தான் அப்பான்னு தெரிஞ்சு இவனும் ஒதுங்கி ஒதுங்கி போறான். உமா, இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும்னா நீ தான் சக்திய மகனா ஏத்துக்கணும். இது ஒண்ணு மட்டும்தான் நான் உன்கிட்ட வைக்கிற வேண்டுகோள். நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுமா? இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். இருக்கட்டும், சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். அன்னைக்கு உங்க அம்மா படத்தை வரைய சொன்னப்போ அவங்க படத்தை வரையாம எதுக்கு என்னோட படத்தை வரைஞ்சு வச்ச? என்ன பயங்கரமா வாயடிக்கிற ஆள் நீ, இன்னைக்கு ஒண்ணுமே பேசாம இருக்க? என்கிட்ட அம்மாவோட போட்டோ ஒண்ணுதான் இருக்கு. அதுவும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த பழைய போட்டோ. அம்மா எப்படி சிரிப்பாங்க, எப்படி கோவப்படுவாங்க, அப்புறம் எப்படி நடப்பாங்க, எப்படி பேசுவாங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்பா கூட எப்பவும் நீங்க தானே இருக்கீங்க. அப்பாவோட வைஃப் தானே அம்மா. அதுதான் உங்களை அம்மாவா நினைச்சு அப்படி பண்ண. உன் அப்பாக்கு ஒய்ஃபா இருந்தா மட்டும் நான் அம்மாவிட முடியுமா? என்ன இருந்தாலும் பிரியா தானே உன்னோட அம்மா. என்ன சொல்ற? யாருமே அம்மாவா எனக்கு இருக்க முடியாது. எனக்குன்னு இருந்த அம்மாவோட ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் என்கிட்ட இப்பவும் இருக்கு. ஆனா
அவங்க என்ன எனக்கு சோறு ஊட்டி விட்டாங்களா என்ன? Dress போட்டு விட்டாங்களா? என் கூட விளையாடுனாங்களா? என்ன ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு போனாங்களா? இது எதுவுமே பண்ணல. அப்புறம் நான் எப்படி அவங்கள அம்மான்னு நினைச்சிட்டு இருக்க முடியும்? நான் அந்த அனாதை ஆசிரமத்துல இருக்கும்போது நிறைய அம்மா அப்பா வந்து என் கூட இருக்கிறது யாரையாவது தத்தெடுத்துட்டு போவாங்க. நான் அப்பெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன், என்னையும் யாராவது அம்மா அப்பா வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு. ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைச்சா நாங்க நல்லா இருப்போம்னு நாங்க எல்லாருமே டெய்லி பிரேயர் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப வருஷமா யாருமே வரல. கடைசியில கடவுள் என்னோட சொந்த அப்பா கிட்டயே என்னை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. என் அப்பா கூட நீங்க இருக்கிறதுனால உங்களை நான் என் அம்மா மாதிரி நினைச்சிட்டேன். நீங்க எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி, தலை சீவி விடுற மாதிரி, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகிற மாதிரி, இதெல்லாம் எனக்கு அப்பப்ப தோணும். அவளுக்கு பண்றதெல்லாம் எனக்கு பண்றதுன்னு நினைச்சுக்குவேன். எனக்குன்னு ஒரு அம்மா இருந்தா அப்படித்தானே செய்வாங்க. பாட்டி கிட்ட கூட கேட்டேன், என்னோட அம்மா அப்பாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சனாலதான் என் கம்பெனி இமேஜ் கெட்டு போச்சு. அதுக்கு என்ன விட்டுரு. நான் உன் கண்ணுல படம் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். என்ன சொன்ன? கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். நீ ஏன் போற? நானே நல்லபடியா அனுப்பி வைக்கிறேன். ஏய், நீ மட்டும் இப்ப வில்லன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். என்ன உயிரோட மட்டும் விட்டுரு. நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். என்ன கேட்டாலுமா? எதை கேட்டாலும் தர்றேன். அப்ப செத்துரு. சிம்பிள். ஐம் சாரி. நீ சாகிறத தவிர வேற வழியே இல்ல. ஏன்னா கேஸ் அந்த மாதிரி போயிடுச்சு. You know what? நான் தோத்து போக கூடாது வரதராஜன். வாசுகி வேண்டாம், வேண்டாம் வாசுகி, என்ன விட்டுரு. வேண்டாம் வாசுகி, வேண்டாம் வாசுகி, ப்ளீஸ் வாசுகி, சொன்னா கேளு. ஏய், இந்தா முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே மேடம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இருங்க மார்க்கண்டேயன், விசாரணை முடியட்டும். ஏன் மார்க்கண்டேயன்? இவர் 1 by 1 எல்லா சாட்சியங்களையும் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு சாட்சியை மட்டும் உங்க முன்னாடி விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம திடீர்னு ஒரு சாட்சியை கொண்டு வந்து நிறுத்த இது என்ன சினிமாவா? இந்த கேஸை முடிக்க ஒரே ஒரு சாட்சி மட்டும் போதும் யுவர் ஆனர். யாரு? வரதராஜன் மனைவியா? நோ. மகனா மகளா? நோ. அவரோட வேலை பார்த்தவங்களா? அவரை சேர்ந்த அத்தனை பேரையும் ஏற்கனவே விசாரிச்சாச்சு மார்க்கண்டேயன். அப்ப யார்தான் அந்த சாட்சி? வரதராஜன் செத்து போகலன்னு ப்ரூவ் பண்ண இருக்கிற ஒரே ஒரு சாட்சி அதுதான். அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்க அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டது வரதராஜன் தான் ஏற்கனவே சாட்சி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல யார கூட்டிட்டு வந்து செத்தது அவர் இல்லைன்னு நிரூபிக்க போறீங்க? யார்தான் அந்த சாட்சி? வரதராஜன் யுவர் ஆனர்.